எத்தனையோ பிறந்தநாள் வந்திருக்கு. இந்த பிறந்தநாளில் தான் வந்து நலத்திட்ட உதவிகளை வெளிப்படையாக செய்கிறாரு. நம்ம ஒற்றுமையை வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணுங்கிறாரு. நீங்கள் பெரிய அளவில் திரட்டுறீங்கிறாரு. அப்போ அரசியல் ஆசை வந்துருச்சு, அரசியலுக்கு வரப்போகிறாருங்கிற அந்த ஒரு இது தெரியுது. இதுக்கு பின்னாடி உதயநிதி இருக்கிறாரா? ஏன்னா சமீபத்தில் அவருக்கு ஒரு 2 தேசிய விருது கொடுத்தாங்க 2 படத்துக்கும். அப்போ பாஜக இருக்குதா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருக்கு அவர் மேலே. ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு விஜய் ஆட்சியை பிடிக்கல. முதல்ல அதை புரிஞ்சுக்கட்டும். அங்கே ஒரு இடம் காலியாக இருந்தது, ஆளும் கட்சிக்கு மேலே எதிர்ப்பாக இருந்தது. கரெக்டான நேரத்தில் வந்தார், அதை பயன்படுத்திக்கிட்டாரு, ஜெயிச்சிட்டார். இனி அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே நடக்குமாங்கிறது சந்தேகம். இவர் ஐடியாலஜியை பொறுத்த வரைக்கும் இவர் பேசுறதெல்லாம் பார்க்குறப்ப ஆன்மீக அரசியல்ங்கிற ஒரு வலதுசாரி ஐடியாலஜியை தான் தூக்கிட்டு வர்றாரு. பட் அது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாதுல. அது ரெண்டாவது இவர்கிட்ட ஒரு தனித்தன்மை இல்லை. பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரியே ஆக்டிவிட்டி தான் பண்ணுறாரு. 2031 அவர் டார்கெட் பண்ணுறாரு. அது வரைக்கும் என்னுடைய அரசியல் நிலைப்பாடுகள் அப்பப்போ சொல்லிக்கிட்டே வருவோம் அப்படின்னு பார்க்குறாரு. உள்ளாட்சி தேர்தலில் நான் மன்ற நிர்வாகிகளை போட்டி போட்டு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நான் செக் பண்ணிக்கணும்னு பார்க்குறாரு. இனி எம்ஜிஆர் ஐகானிக்கை வச்சு பார்த்தாங்கல்ல, அடுத்த தலைமுறை வரக்கூடிய அரசியல்வாதிகள் சினிமாவிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு இவர் ஒரு ஐகானிக்காக இருப்பார். அப்போ இவரை ஃபாலோ பண்ணி போகலாம். கள்ளச்சாராயம் குடித்தா உடல்நிலை பாதிக்கும்னு தெரிஞ்சே போய் குடிச்சாங்க. அப்போ அது அவங்களுடைய தெரிஞ்சே பண்ண வேலை. அது தடுக்காமல் விட்டது அரசாங்கத்தினோட வேலை. தவறு அந்த இறந்தவங்க மேலேயும் தவறு இருக்கு, தடுக்க தவறி அரசாங்கத்துக்கு மேலும் தவறு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க. அப்போ அவரோட விமர்சனம் வரல. இங்கே பொறுத்த வரைக்கும், கரூரை பொறுத்த வரைக்கும் அப்பாவி மக்கள், வெளிமொழியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வேடிக்கை பார்க்க போனாங்க. இன்னைக்கு பணி ஆணை வாங்கின ஒரு அம்மா சொல்றாங்க, எனக்கு ஒரு பையன் போயிட்டான், என் பையனை இறந்துட்டாங்க, இந்த வேலையை வந்து என் பையன் இருந்து என்னை கிடைச்ச வரைக்கும் எப்படி காப்பாற்றணும், இந்த வேலையை எனக்கு காப்பாற்றுங்கிறாங்க. அப்போ இதை வந்து நீங்கள் சட்ட ரீதியாக பார்க்கறத விட்டு மனிதாபிமான ரீதியாக தான் பார்க்கணும். சார், இப்போ வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சியில் இந்த காவேரி பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாரு, சட்ட ரீதியாகவும் மூவ் பண்ணுறாங்க. அது ரெண்டையுமே கையில் எடுக்கிறாரு. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ தனுஷ் அவர்கள் வந்து அரசியலில் வரப்போறதா நிறைய தகவல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. அதுக்கான அடித்தளமும் அவர் போட்டுட்டு இருக்கிறதா வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்கு பின்னாடி வந்து உதயநிதி அவர்கள் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து சார்? முதல்ல அவர் அரசியலுக்கு வர்றாங்கிறத முழுவதுமாக அறிவிக்கலை. ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அரசியலுக்கு வரப்போகிற மாதிரியான விஷயங்கள் தெரியுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிறந்தநாள் வந்திருக்கு. இந்த பிறந்தநாளில் தான் வந்து நலத்திட்ட உதவிகளை வெளிப்படையாக செய்கிறாரு. நம்ம ஒற்றுமையை வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணுங்கிறாரு. நீங்கள் பெரிய அளவில் திரட்டுறீங்கிறாரு. அப்போ அரசியல் ஆசை வந்துருச்சு, அரசியலுக்கு வரப்போகிறாருங்கிற அந்த ஒரு இது தெரியுது. இதுக்கு பின்னாடி உதயநிதி இருக்கிறாரா? ஏன்னா சமீபத்தில் அவருக்கு ஒரு 2 தேசிய விருது கொடுத்தாங்க 2 படத்துக்கும். அப்போ பாஜக இருக்குதா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருக்குது அவர் மேலே. நான் திடீர்னு அவருடைய பேசுகிற பேச்சுகள்லாம் பார்க்குறப்ப அரசியல் ஆசை வந்துருச்சு. ரெண்டாவது, அவர் வந்து இந்த ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பித்த அந்த ஆன்மீக அரசியலை இவர் கையில் எடுக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது எல்லாமே ஒரு 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 சந்தேகம் அவருக்கு மேல் படியுது. பாஜக ஒரு விஷயமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ரசிகர்கள் தான். ஸோ அதே போல அந்த ரசிகர்களுக்கு காம்படிஷனா வந்து தனுஷ் அவர்களுடைய ரசிகர்களை போட்டி போடுறாங்க. ஸோ அரசியலை வந்து இப்படி கொண்டு போறாங்க. அது சினிமா ரசிகர்கள்ங்கிறது ஒட்டுமொத்த 8 கோடி பேரில் ஒரு சின்ன விங்கு தான், ஒரு மைனாரிட்டி விங்கு தான். அதை மட்டுமே வச்சு விஜய் அவர்கள் ஜெயிக்கலை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். விஜய் ஜெயிச்சது வெறும் ரசிகர்கள் மட்டும் கிடையாது. கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கான அரசியல் களம் இல்லாமலே இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு இளைஞர்கள், பெண்கள் அவங்க வந்து பெருசாக அரசியல் ஆர்வமே இல்லாமல் இருந்தாங்க. அரசியல் செய்கிறதுக்கு அவங்க இடம் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அதை வெளிப்பாடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நோட்டாவுக்கு போடுவாங்க, நாம் தமிழருக்கு போடுவாங்க, அண்ணாமலை பக்கம் போவாங்க. ஓட்டு பதிவே குறைவாக தான் இருக்கும். 60%, 55%. லாஸ்ட்டாக 2024 நாடாளுமன்ற தேர்தலாம் 60%க்குள்ளே தான் சென்னையில். இப்போ 60%னா 40% ஓட்டு போடலையே, 40% ஓட்டு போடல. அது இல்லாமல் ஓட்டு போட்டதில் ஒரு 20% வந்து வேறு பிரித்து போட்டிருக்காங்க. நோட்டாவுக்கு போட்டிருக்காங்க, நாம் தமிழர் போட்டிருக்காங்க, மக்கள் நீதி மையம் போட்டிருக்கிறாங்க, அண்ணாமலைன்னு சொல்லிட்டு பாஜக போட்டிருக்காங்க, பிரித்து போட்டிருக்காங்க. அப்போ ஒரு 40லேருந்து 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு
அரசியல் செய்கிறதுக்கான இடமே இல்லாமல் இருக்குது. அப்போ வேறு வழி இல்லாமல் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் திமுக கூட்டணி வலுவாக இருக்குங்கிறதால அதிலே போட்டே இருந்தாங்க மாறி மாறி. ஆனால் அதுக்கு பிறகு விஜய் வந்ததுக்கு பிறகு அந்த இளைஞர்களுக்கு இப்போ நடக்கிற சட்டமன்ற தேர்தல், இதில் நம்ம நமக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெறணுங்கிறதுக்காக ஒரு பெரும் இளைஞர்கள், பெண்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. அது இந்த சூழல் விஜய் அவர்களுக்கு சரியாக அமைஞ்சது. அப்போ அந்த இளைஞர்கள் கேன்வாஸ் பண்ணி மற்ற ஆட்களையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு விஜய் ஆட்சியை பிடிக்கல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அங்கே ஒரு இடம் காலியாக இருந்தது, ஆளும் கட்சிக்கு மேலே எதிர்ப்பாக இருந்தது, கரெக்டான நேரத்தை வந்தார், அதை பயன்படுத்திக்கிட்டாரு, ஜெயிச்சிட்டார். இனி அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே நடக்குமாங்கிறது சந்தேகம். இன்றைக்கி அந்த இடத்த தான் அவர் பிடிச்சிட்டார், கைவசம் இருக்குது. இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்குகளை பிரிக்கிறது அண்ணாமலை இருக்கிறார், ராம் தமிழர் சீமான் இருக்கிறாரு, விஜய் தனுஷ் வர்றாருனா கூட ஒரு சிறிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களை தன் பக்கம் கொண்டு வரலாம். ஆனால் அதை ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாறுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கம் உண்டு பண்ணாதுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக உண்டு பண்ணாது. ஏன்னா இவர் மற்ற காமனான ஆட்களும் போய் அவர் சேரணும்ல. அப்போ இவர் ஐடியாலஜியை பொறுத்த வரைக்கும் இவர் பேசுகிறதெல்லாம் பார்க்குறப்ப ஆன்மீக அரசியலுங்கிற ஒரு வலதுசாரி ஐடியாலஜியை தான் தூக்கிட்டு வர்றாரு. பட் அது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. அது ரெண்டாவது இவர்கிட்ட ஒரு தனித்தன்மை இல்லை. பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரியே ஆக்டிவிட்டி தான் பண்ணுறாரு. அப்போ அதுலேயும் ஒரு செயற்கைத்தனம் இருக்குது, ஒரு தனித்தன்மை இல்லை, அந்த பிளேஸ்மெண்ட் அங்கே இப்போ காலியாக இல்லை. இதெல்லாம் அவருக்கு ஒரு சேலஞ்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவர் இப்போ ஆரம்பிக்க மாட்டார். 2031 அவர் டார்கெட் பண்ணுறாரு. அது வரைக்கும் என்னுடைய அரசியல் நிலைப்பாடுகள் அப்பப்போ சொல்லிக்கிட்டே வருவோம் அப்படின்னு பார்க்குறாரு. உள்ளாட்சி தேர்தலில் நான் மன்ற நிர்வாகிகளை போட்டி போட்டு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நான் செக் பண்ணிக்கிறோன்னு பார்க்குறாரு. பட் தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் பண்ணலாம், மக்கள் ஏற்றுக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இவர் கையில் எடுத்துக்கக்கூடிய அந்த அரசியலுங்கிறது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற சந்தேகம் தான் இப்போ அதிகமாக இருக்குது. சார், அவர் அப்படியே விஜய் அவர்கள் என்ன பாணியில் தொடங்கினாரோ அதே பாணியில் இவர் அப்படி காப்பி அடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் இதை பார்க்குறீங்க? ஏறக்குறைய அதான் ஒரு ரோல் மாடல். இன்னைக்கு சக்ஸஸ்க்கான ஐகானிக் விஜய் தான். ஏன்னா ஒரு 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஒரு பெரிய வெற்றி பெற்று ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாருன்னா எல்லாருமே அது மாதிரி ரோல் மாடலாக அதை எடுத்துக்குவாங்கல்ல. இப்போ எம்ஜிஆர் ரோல் மாடலாக விஜய் வரைக்கும் எம்ஜிஆர் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டார். இப்போ விஜய் ரோல் மாடல் அடுத்தவங்க எடுப்பாங்க. பார்த்தீங்களா, 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனியாக நின்று 35% வாங்கிட்டாருப்பா, இப்போ நானும் விஜய் மாதிரி வந்துடுவேங்கிற ஒரு அதே துறையிலேருந்து வந்தவங்க எடுத்துக்குவாங்க. இதே மாதிரி தான் சினிமாவிலும் நடந்துச்சு. இதே சேம் பேட்டர்ன் தான் அவர் சினிமாவில் ஹீரோவானப்போ நடந்துச்சு. சினிமாவில் அவர் ஹீரோ ஆகிட்டார், அவங்க அப்பா டேரக்டரு அப்படிங்கிற மாதிரி எல்லா டேரக்டரும் தன் பிள்ளைகளை படம் எடுத்தாங்க. எல்லா தயாரிப்பாளரும் தன் தம்பியவோ பிள்ளையவோ மஜ்னுனையோ வச்சு படம் எடுத்தாங்க. சினிமாவிலையும் இவர் தான் பல இலக்கணங்களை உடைச்சு ஹீரோவானவர். அரசியலையும் பல இலக்கணங்களை உடைச்சு இன்றைக்கி பெரிய சக்ஸஸ் ஆகிருக்காரு. அப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய பலருக்கும் ரோல் மாடலாக இருந்தார். இன்றைக்கி அரசியலையும் அவர் தான் ரோல் மாடலாக இருக்கார். இதை தான் இனி எம்ஜிஆர் ஐகானிக்கை வச்சு பார்த்தாங்கல்ல, அடுத்த தலைமுறை வரக்கூடிய அரசியல்வாதிகள் சினிமாவிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு இவர் ஒரு ஐகானிக்காக இருப்பார். அப்போ இவரை ஃபாலோ பண்ணி போகலாம். ஏன்னா கஸ்தூரிராஜா அவர்கள் எஸ்ஏசி பையனை கொண்டு சக்ஸஸ் பண்ணிட்டார். அதே காலகட்டத்தில் டேரக்டராக இருக்கக்கூடிய கஸ்தூரிராஜா அவரும் தன் பையனை கொண்டு வர்றார். அங்கேருந்து ஆரம்பிக்குது உங்களுடைய பயணம், சினிமாவிலேருந்து ஆரம்பிக்குது அந்த வெற்றியை பார்த்து அப்படி வர்றது. அப்போ இன்றைக்கி இவர் வந்துட்டார். இன்றைக்கி பணம் கொடுக்காம ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள், தன்னிச்சையாக மக்கள் திறந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு தமிழ்நாட்டு அரசியலில். அப்போ அதை நோக்கி நம்மளும் போகணுங்கிற மாதிரி வந்திருக்கிறாரு. சார், இப்போ சமீபத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த அரசு பணி நியமன ஆணைகள் வழங்கியிருந்தாரு. ஸோ இப்போ அதை நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்களே, இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, நீங்கள் சட்ட ரீதியாக பார்த்தா சட்ட ரீதியாக அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு மேல்முறையீடுக்கு போக போகிறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு. அது சட்ட ரீதியான பிரச்சனை. அது ஏன் தள்ளுபடி பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து சரியான வாதங்களை வைக்காம விட்டுருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா வலுவான வாதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா இந்த மாதிரியான இழப்பீடுகள் கொடுத்துருக்குறாங்க. கருணை அடிப்படையில் வேலைங்கிறது துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், அப்புறம் நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஏன் போன ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவங்க கூட 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனது அது கள்ளச்சாராயம் குடித்தா உடல்நிலை பாதிக்கும்னு தெரிஞ்சே போய் கொடுத்துட்டாங்க. அப்போ அது அவங்களுடைய தெரிஞ்சே போய் பண்ண வேலை. அது தடுக்காமல் விட்டது அரசாங்கத்தினோட வேலை. தவறு அந்த இறந்தவங்க மேலேயும் தவறு இருக்குது, தடுக்க தவறி அரசாங்கத்துக்கு மேலும் தவறு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க. அப்போ அவரோட விமர்சனம் வரல. இங்கே பொறுத்த வரைக்கும், கரூரை பொறுத்த வரைக்கும் அப்பாவி மக்கள், வெளிமொழியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வேடிக்கை பார்க்க போனாங்க. அதில் எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது விபத்தா சதியாங்கிறது விசாரணையில் இருக்குது தெரியும். ஆனால் பாதிக்கப்பட்டது யாருன்னா அப்பாவி மக்கள். அன்றைக்கி பணி ஆணை வாங்கின ஒரு அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பையன் போயிட்டான், என் பையனை இறந்துட்டாங்க, இந்த வேலையை என் பையன் இருந்து என்னை கடைசி வரைக்கும் எப்படி காப்பாற்றணும், இந்த வேலையை எனக்கு காப்பாற்றுங்கிறாங்க.
அப்போ இதை வந்து நீங்கள் சட்ட ரீதியாக பார்க்குறத விட்டு மனிதாபிமான ரீதியாக தான் பார்க்கணும். மனிதாபிமான அடிப்படையில் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கான ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்கு. அதை எதிர்த்து இங்கே இருக்க சில அரசியல் கட்சிகள் போயிருக்கிறாங்க. அதை தமிழ்நாடு இந்த அரசு வழக்க போட்டு இப்படி ரத்து பண்ண வைக்கிற அளவுக்கு இதனுடைய பின்னணி நிறைய பேருக்கு வந்து ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை, வருது. அரசியல் தான், அரசியல் காரணம் தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் வந்து பரிச்சு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஏன் அவங்களுக்குலாம் கொடுக்கலாமேங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அப்படி பார்த்தா காலங்காலமாக வேலை வாய்ப்பு திண்டாட்டம்ங்கிறது இந்தியா முழுவதும் காலங்காலமாக இருக்குது. அப்போ ஒரு காலகட்டத்துக்கும் இந்த மாதிரியான கருணை அடிப்படையில் வேலைங்கிறது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதை நம்ம எப்படி வந்து அதை வந்து இதையும் கொண்டு வந்து நார்மலைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இது அவர் அரசியல் உள்நோக்கம் தான். இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கெயின் தாவேக்காவுக்கு கிடைச்சிரும் இந்த இதை கொடுத்துட்டாங்கன்னா அப்படிங்கிறது. அதை வந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, கரூரில் இடைத்தேர்தல் வரப்போகுது. பொலிட்டிக்கல் கெயின் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது அவங்க ஒரு அஜெண்டாவில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரியான வாதத்தை எடுத்து அவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அதை நீக்கி கொண்டு வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய அலுவலகம் வந்து இப்போ கவிஞர் மாளிகையில் வந்து மாற்றப்பட போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாஸ்துகள் முறைப்படி வந்து விஜய் அவர்கள் அலுவலகத்தை மாற்றுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது? அதாவது இப்போ இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கோட்டை வந்து இராணுவத்துக்கு சொந்தமானது. அது நீண்ட கால குத்தகை அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. கடுமையான இட நெருக்கடி. இங்கே செக்ரட்டரியேட் போனவங்களுக்கு தெரியும். அமைச்சர் ரூமுகளே இன்றைக்கி ஆள் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அமைச்சர், துணை சபாநாயகர் போன்ற ஆட்களுடைய ரூம்களில் ஆட்கள் நிற்க முடியல. ரெண்டாவது, தாவேக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பெருமளவில் வந்து மக்கள் வந்து கூட்டமாக செக்ரட்டரியேட் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? நிறைய மக்கள் அமைச்சர்களை சந்திக்க போகிறாங்க, அவங்களுடைய குறைகளை சொல்ல போகிறாங்க, மனுக்களை கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு சட்டமன்றத்தில் இவரை பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் கூடுறாங்க. டெய்லி, நான் சொல்கிறது டெய்லி, நீங்கள் யாராவது போனாங்களா பார்க்கலாம். அவர் கரெக்டாக 6 மணிக்கு எங்கள் செக்ரட்டரியேட்லேருந்து கிளம்புறாரு. பார்த்தா அந்த பீச் ரோட்டில் வரிசையாக நிற்கிறாங்க மக்கள், தினந்தோறும் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா ஜெயலலிதா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக மதியம் ஒரு 1:30 மணிக்கு லஞ்சு கிளம்புவாங்க. செக்ரட்டரியேட்லேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயஸ் கார்டன் போவாங்க. போயஸ் கார்டன் போகிறோன்னா போகிற வழியில் பூரா அந்த ராதாகிருஷ்ணன் ரோடு வரைக்கும் ஆள் நிற்பாங்க, தினந்தோறும் நிற்பாங்க. அதே மாதிரியான ஒரு கூட்டம் வந்து இங்கே நிற்கிது இருக்குது. அப்போ அவருடைய பாதுகாப்பையும் நம்ம வந்து கணக்கில் கொள்ளணும். இட நெருக்கடி. அப்போ ரெண்டாவது, இவருடைய செக்ரட்டரியேட் போனவங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் ரூமுக்குள்ளே தான் மற்ற அமைச்சருடைய ரூமுக்குள் இருக்கும். மற்ற அமைச்சர் ரூமில் தினந்தோறும் பெரிய அளவில் கூட்டம் வருது. அப்படின்னா இட நெருக்கடி, பாதுகாப்பு இதெல்லாம் கருத்தில் கொண்டு 10வது மாடிக்கு கொண்டு போகிறாங்க. தனியாக அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மட்ட வளர்ச்சித்துறையும் செய்தி விளம்பரத்துறையும் கலைவாணர் அரங்கத்துக்கு மாற்றிட்டு அந்த இடத்த வந்து ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக சில விஷயங்களுக்காக அவரை கொண்டு வந்து போயிருக்காங்க. சொல்லப்போனால் கலைஞர் இதெல்லாம் உணர்ந்து தான் ஒரு சட்டமன்றமே கட்டினார். இப்போ அன்றைக்கி நம்ம ஓமந்துரார் மருத்துவமனை இருக்குது, அதுவுமே எனக்கு நிறைய விமர்சனமாச்சு. வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வாசத்தை பார்த்து தான் கட்டினாங்கன்னு எதிர்கட்சியில் அன்றைக்கி குற்றச்சாட்டு கட்டினாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. எந்த நம்பிக்கையுமே யாரையுமே வந்து நம்ம வந்து தப்பாக சொல்லக்கூடாது. கடவுள் நம்பிக்கையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜோசியத்தின் மீது நம்பிக்கையாக இருக்கட்டும், அது அவங்களுடைய விருப்பம். இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்க ரீசனும் சொல்லிட்டாங்க, அதிக அளவில் மக்கள் கூடுறாங்க, இடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அதை விட்டுட்டு முதல்வர் அவர்கள் வந்து ஜோசியத்தை நம்புறாரு, ஸோ இது முறைப்படி தான் அவர் மாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தாக்குதல். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்புறாங்கல்ல, அந்த நம்பிக்கையும் நம்ம மதிக்கணும். கடவுள் இருக்குன்னு ஒரு நம்புறாங்கல்ல, அந்த நம்பிக்கையும் மதிக்கணும். அதான் பேசிக் ஹியூமன். ஒரு நம்பிக்கை, கடவுள் கிடையவே கிடையாது, எல்லாமே அறிவியல் பூர்வம் தான் அப்படிங்கிறது உறுதியாக நம்புகிறாங்கல்ல, அது அவங்களோட நம்பிக்கை, அதை நம்ம மதிக்கணும். எல்லாமே கடவுளால் தான் நடக்குது அப்படின்னு ஒருத்தவங்க நம்புகிறாங்கல்ல, அதையும் நம்ம மதிக்கணும். இப்போ நம்பிக்கை தான் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. அதை வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரா? எல்லாரும் காலையில் வந்து நல்ல நேரம் பார்த்தா வீட்டு வெளியில் போகணும்னு கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்கா? இல்லை. அப்படி போட்டால் நம்ம அதை விமர்சனம் பண்ணலாம். அது எங்களுடைய உரிமையில் நீங்கள் தலையிடுற மாதிரி, எங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுற மாதிரி. இப்போ எனக்கு இந்த இதில் எனக்கு ஒரு சில நம்பிக்கை இருக்குது. அது நம்பிக்கை உண்மையாக பொய்யா மூட நம்பிக்கைங்கிறது ரெண்டாவது. ஆனால் அவர் அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அதை அவர் பார்க்குறாரு. அதை வந்து தனிப்பட்ட முறையில் அதை வந்து அவருடைய விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வந்து இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். உண்மை என்னென்னா, அங்கே வந்து இட நெருக்கடி, பாதுகாப்பு குறை காரணங்களுக்காக அவரை 10வது மாடிக்கு மாற்றுறாங்க. சட்டமன்றமே மாறப்போகுதுன்ற மாதிரியான பேச்செல்லாம் கூட இருக்குது. சொல்லப்போனால் ஒரு எனக்கு தெரிஞ்சு அந்த இடமே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. பீச் ரோடு, ரெண்டாவது வந்து பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, போர்ட் டெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கப்போ
ஊருக்கு வெளியில் ஒரு பெரிய ஒரு இடங்கள்ல செக்ரட்டரியேட் கட்டிடுறது நல்லது. எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸையும் ஒரே எல்லாம் கொண்டு போயிட்டோம்னா போக்குவரத்து குறைபாடுகள் இல்லாமல் இருக்கும், நெரிசல் இல்லாமல் இருக்கும், இட நெருக்கடிகள் இல்லாமல் இருக்கும். ஏதாவது இடங்கள்ல பெருசாக கட்டணும். பட் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சார் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு திருநெல்வேலியில் சரத்குமார் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. அதில் நயனா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மேடை இது போல் இருந்திருந்ததுன்னா தமிழ்நாடே வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? தாவேக்கா வெற்றி வந்திருக்காது, அதான் அவங்களுடைய காரணம். தாவேக்கா வெற்றி அவங்களால ஜீர்ணிச்சிக்கிற முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. புதியவர்கள், முதல் தலைமுறை சேர்ந்தவர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு அரசியல் எங்களுக்கு தாங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் வந்து எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு காசை கொடுத்தாலும் ஓட்டு போடலை, ஜாதியை பார்த்து ஓட்டு போடலை, மதத்தை பார்த்து ஓட்டு போடலை. இப்போ அன்றைக்கி பேசுகிறவங்கெல்லாம் ஏதாவது ஒரு பின்புலத்தை வச்சனா, மொழியை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறவர், மதத்தை வைத்து அரசியல் பண்ணுறவர், இவங்கெல்லாம் வந்து சாதியை வைத்து அரசியல் பண்ணுறவர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் நாட்டை திருத்த போகிறோன்றாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர போகிறோன்றாங்க. ஏன்னா நீங்கள் யார்? நான் சாதியை வச்சு அரசியல் பண்ணுறேன். நீங்கள் யார்? நான் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறேன். நான் மொழியை வச்சு அரசியல் பண்ணுறேன். இது எதுவுமே வேணான்னு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அவன் மொழியை அவனுக்கு பெருசு பேசிட்டு போகிறான், அவன் ஜாதி அவனுக்கு பெருசு, அவன் மதம் அவனுக்கு பெருசு. அது வீட்டோடு இருக்கட்டும். இங்கே அரசாங்கமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கம், டிரான்ஸ்பிளண்டான ஒரு அரசாங்கம், அக்சசபிளான ஒரு அரசாங்கம் இருக்கா? ஓகே, எங்களுக்கு அது போகணுன்னு மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. இதைத்தான் வந்து நாங்கள்லாம் நான் சாதியை வச்சு அரசியல் பண்ணுறவர், மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவர், மொழியை வைத்து அரசியல் பண்ணுறவங்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் இதை வந்து திருப்பி கொண்டு வர போகிறீங்களா? நீங்கள் மக்கள் தான் அவங்களை நிராகரிச்சிட்டாங்களே. பல ரூபத்தில் பல வடிவங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்க எல்லாரும். அவங்க எல்லாருமே அன்றைக்கி இப்போ பேசுகிற எல்லாருமே தோல்வி அடைந்தவர்கள். அவரோட ஐடியாலஜி தோல்வி அடைந்தவர்கள். மக்கள் ஏற்றுக்கலையே. தமிழ்நாட்டில் பாஜக கடந்த 11-12 வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க. நாம் தமிழர் கடந்த 10-15 வருஷமாக ட்ரை பண்ணுறாரு. சரத்குமார் தனியாக கட்சி வச்சு கடைசியில் பாஜகவிலே போய் சேர்ந்தார். இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முதல்வர் ஆகக்கூடிய தகுதியெல்லாம் இருக்குன்னு நயனா நாகேந்திரன் மாதிரி புகழ்ந்துக்கிட்டாங்க. அந்த மேடையை பார்க்குறப்ப இவர் புகழ்ந்து பேசிக்கிறாரு, அவர் புகழ்ந்து பேசிக்கிறாரு. மாமா நீ வந்தால் நீங்கள் முதலமைச்சர் தயார் பண்ணுறாரு. ஏதோ அவங்க மாதிரி அவங்களுடைய ஆசைகளை அந்த மேடையில் சொல்லியிருக்காங்களே ஒழிய யதார்த்தம் கிடையாது. நீங்கள் அரசியல் களம் மாறி இருக்கு, அரசியல்வாதிகள் மாறி இருக்காங்க, மக்கள் மனநிலை மாறி இருக்கு. அப்படிங்கும் போது அவர்கள் வந்து இந்த பல கதைகளை பேசிக்கிறாங்கல்ல, நம்மளாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. அதை நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, நீங்கள் சொன்னது வந்து மக்களுடைய மனநிலை மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் போல இந்த நிகழ்ச்சியில் வந்து சீமான் அவர்கள் பேசின ஒரு விஷயமும் அவருடைய நிலைப்பாடும் மாறி இருக்கு அப்படின்ற கருத்து தெரிவிக்கிறாங்க. எதனாலனா அவர் வந்து சொன்னார், கொள்கை கோட்பாடெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வந்து மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ என்ன சொல்ல வராரு இவர் தமிழகத்துக்கு? இல்லை, கொள்கை கோட்பாடு மாறும் அப்படின்னா அப்போ வந்து எதுக்கு ஒரு கட்சி? இப்போ நாம் தமிழர் கட்சிங்கிறது எதுக்கு ஆரம்பித்தாங்க? இலங்கை தமிழர் பிரச்சனை வர்றப்ப அதை பாதுகாக்கிறதுக்காக அந்த மக்களுக்கான ஒரு உணர்வு ரீதியாக இருக்குன்னு ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்ட பின்னாடி அரசியல் கட்சியாக மாறிச்சு. தமிழ் தேசியம் அப்படிங்கிறார். தமிழ் தேசியத்துக்கான தீர்வுங்கிறது அது கடைசியில் தனிநாட்டில் போய் தான் முடியும். அப்போ அதை இங்கே பேச முடியாது. அப்போ நீங்கள் ஒரு மாநில அரசு, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தனி தமிழ் தேசம் அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்ங்கிறது அடிப்படையே அது வந்து இது. அப்புறம் முதல்ல வந்து பெரியாரிய கொள்கையிலே கருப்பு டிஷர்ட் போட்டு பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி சிவப்பு டிஷர்ட் போட்டு மார்க்சியம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு தமிழ் கடவுள் முருகன் வேலை தூக்கிட்டார். இப்போ அவருடைய நிலைப்பாட்டிலே ஏகப்பட்ட மாற்றமாக இருக்குது. அதைத்தான் அவர் சொல்கிறார் போல். ஒரு காலத்தில் மாறிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு திமுக கூட கூட்டணி வைக்கலாம், பொது வேட்பாளராக வைக்கலாம். அதை நோக்கி தான் போகிறாங்க. இப்போ அவங்களுடைய டார்கெட் என்னென்னா பொது வேட்பாளர். அதிமுக, திமுக, பாஜக எல்லாம் சேர்ந்து அவரை வந்து பொது வேட்பாளராக போகிறாங்க. அப்போ நாளைக்கு மாறலாம். நாளைக்கு திமுக எனக்கு ஆதரவு கொடுத்தா யாரும் கேட்காதீங்கப்பா, பாஜக ஆதரவு கொடுத்தா நாளைக்கு எதுவும் கேட்காதீங்கப்பாங்கிறத அவர் நாசுக்காக சொல்கிறார். நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியதான். அப்போ அம்பாசமுத்திரத்தில் அவர் நிற்க போகிறதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல்லாம் அவரே சொல்கிறாரு, தம்பி விட்டுறாத தம்பி உள்ளே போய்யா அப்படின்னு எங்களை எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு அவரே. அப்போ அவருக்கு அந்த ஆசை வந்துருச்சு. இப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை போடுவோம். பொது வேட்பாளர் போட்டாலும் கூட அங்கேயும் நீங்கள் ஒரு சாதி அரசியல் தானே பண்ணுறீங்க. சரி, என்னதான் இடைத்தேர்தலில் எப்பவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. பொது வேட்பாளராக சீமான் அவர்களை நிற்க வச்சாலும் அவருக்கு அது தோல்வியை சந்திப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு? ஓட்டா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா அது வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மக்கள் ஒருவேளை அப்படி மாற்றி முடிவெடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். என்னப்பா வேறு வேறு கொள்கை, வேறு வேறு கூட்டணி, வேறு வேறு சித்தாந்தம், அவர் இவர் திட்டினார், அவர் இவர் திட்டினார், கடைசியில் எல்லாம் ஒன்றா வந்து நின்று ஒருத்தரை காலி பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்கன்னு மனநிலை மாறிச்சுன்னா அது வேறு மாதிரி அவங்களுக்கு படுதோல்வியை கொடுத்துரும். ஒரு ஆளை எதிர்க்கிறதுக்காப்பா இத்தனை பேர் வந்திருக்கீங்க. ஒரு புது கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சி ஒரு பை எலெக்ஷனில் நிற்கிது. நீங்கள் வந்து பாரம்பரியமான கட்சியெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் எதிர்க்கிறதுக்கு வந்திருக்கீங்களான்னு மக்கள்
அப்படி மாற்றிட்டாங்கன்னா அது வந்து பெரிய அவமானமாக போயிடும் அவங்களுக்கு. இத்தனை கட்சி தேர்ந்து தோற்று போயிட்டாங்கன்னா. ஆனால் ஓட்டா நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், திமுகவுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, பாமகவுக்கு, பாஜகவுக்கு இருக்குது, நாம் தமிழருக்கு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்து நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு நின்னாங்கன்னா, இந்த கணக்குகளையெல்லாம் 2026 மக்கள் பொய்ன்னு உருவாக்கிட்டாங்க. 21 கட்சி இத்தனை பர்சன்டேஜ் நம்ம வர்றோன்னு போட்ட ஒரு கணக்கு, அந்த எல்லா கணக்கையும் வந்து கிழிச்சு போட்டு அவங்க ஒரு கணக்கு எழுதிட்டாங்க 108ன்னு. அப்படிங்கிறதுனால அது நம்ம வந்து ஒரு அந்த 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 ப்ரொடக்ஷன் நம்ம வந்து பண்ண முடியாது. அது எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் அந்த எல்லா கட்சிக்கான ஓட் பேங்க் இருக்குல்ல, அதை வச்சு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மக்கள் வேறு மாதிரியான மனநிலை மாறிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். சார், இப்போ வந்து நீட் தேர்வுக்கும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வந்து அதை நீக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முதல்வர் அவர்கள் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் வந்துட்டு இருக்கு. முதல்வர் அவர்கள் வாயை திறந்தா மட்டும் அதை நீக்கிடுவா முடியும் அப்படின்ற சில பேர் வந்து கருத்தும் தெரிவிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நீட் தேர்வு விலக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு. பாஜகவை தவிர திமுக, தாவேகா எல்லா கட்சிக்கும் நீட் தேர்வு வேண்டாங்கிறத நம்ம 10 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். நீட் தேர்வு முறையே ஒரு முறைகேடு, தேர்வு முறையே முறைகேடு, இன்றைக்கி தான் முறைகேடுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாங்கள் உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அது தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லை, பணம் தான் அங்கே தீர்மானிக்குது. இன்றைக்கி வந்து 2 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் கோச்சிங் சென்டரில் கட்டி தான் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மீறி வந்துட்டோம்னா 500-600 மார்க்குக்கு மேலே வேணால் தான் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும், இல்லாட்டி ப்ரைவேட் காலேஜில் போய் கோடிக்கணக்கில் கட்டி தான் படிக்கணும். அப்போ இங்கே எங்கேயுமே பணம் தான் அங்கே திறமையை தீர்மானிக்குது, தகுதியை தீர்மானிக்குது. அப்போ இந்த தேர்வு முறை எதுக்கு? நான் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வாங்கின மார்க் எனக்கு பயன்படலைன்னா அப்புறம் எதுக்கு ஒரு தகுதியான தேர்வு நீங்கள் நடத்துறீங்கிற அது ஒரு நிலைப்பாடு. இதை உணர்ந்து தான் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே நீட் விலக்குன்றோம். பாஜக அரசாங்கம் முடியவே முடியாது, நாங்கள் வந்து பிடிவாதமாக நீட் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ சட்டமன்றத்தில் அவங்க தீர்மானமாக நிறைவேற்றி, நாடாளுமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி சட்டமாக்கிட்டாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனால் உச்சநீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்திடுச்சு. இப்போ நீட்டு தேர்வினுடைய விலக்குங்கிறது பாஜக கையில், மத்திய அரசு கையில், ஒன்றிய அரசு கையில் மட்டும்தான் இருக்குது. அவங்க நினச்சா தான் அதை நீக்க முடியும். அப்போ நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு ஜனநாயக ரீதியாக நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு செய்கிறோம். தீர்வு அப்படின்னா அது வந்து இல்லைங்கிறத மாதிரி தான் தெரியுது. தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்குது, போராட்டமும் நடக்குது, தற்கொலைகளும் நடக்குது, அப்பப்போ நம்ம கண்டனங்களும் தெரிவிக்கிறோம். ஆனால் தீர்வுங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. அப்போ ஒரு அறிக்கை கொடுத்தாவோ, ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாவோ, அது வந்து எதுவுமே ஒரு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு கண்டன தீர்மானம் போட்டாவோ எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. அப்போ நீட் தேர்வு விலக்குங்கிறது ஆட்சி மாற்றம் நடந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆனால் எதிர்கட்சிகள்லாம் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு சிஎம் அவர்கள் அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அப்போ கடந்த 5 வருஷத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, இப்போ இவங்க பேசுறது வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. சார், எல்லாத்துக்கும் கருத்து ஒரு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எல்லாத்துக்கும் டெய்லி வந்து ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ கலைஞர்னால் டெய்லி ப்ரெஸ்ஸை சந்திப்பார். ஏன்னா அவர் பத்திரிக்கையாளர் அடிப்படையில் அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது அவருக்கு பிடிக்கும். பத்திரிக்கையாளர் நம்ம இணக்கமாக இருப்பார், என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஜெயலலிதா அவர்கள் இப்போ செலக்டடாக பத்திரிக்கையாளர் சந்திப்பாங்க. இன்றைக்கி இவர் வந்துருக்கார், இவர் செயல்பாட்டில் காட்டுவோம், டாக்லெஸ் மோர் ஒர்க் அப்படிங்கிறதுல இவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறார். அப்போ எல்லாத்துக்குமே பத்திரிக்கையாளர் சந்திக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இந்த 60 நாள் 70 நாளில் வந்ததுக்கு பிறகு அடிப்படையில் ஊழல்கள் குறைஞ்சிருக்கு, பரவலாக மக்கள் பேசுகிறாங்க. அரசாங்க அலுவலகங்களில் ஊழல் குறைஞ்சிருக்கு, அரசாங்க அலுவலகங்களில் மக்களை ரெஸ்பான்ஸாக நடத்துகிறாங்க. அப்போ அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ முன்னாள் ஒன்றிய திட்டக்குழு தலைவர் மாண்டே சிங் அலுவாலியாவை தமிழ்நாடு அரசினுடைய பொருளாதார அட்வைசராக போட்டிருக்காங்க, எக்கனாமிக் அட்வைசராக போட்டிருக்காங்க. எப்படி வருவாயை பெருப்பது, அரசுக்கு வரக்கூடிய வருவாயில் நடக்கக்கூடிய லீக்கேஜஸ் அது இல்லாமல் அப்படி நேரடியாக வருவாய் எப்படி கொண்டு வரதுன்னு போடுறாங்க. இந்த மாண்டே சிங் அலுவாலியா யார் அப்படின்னு பார்க்குறப்ப ராஜீவ்காந்திக்கு ஃபினான்ஸ் அட்வைசராக இருந்தவர், மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர். 2004 14 வரைக்கும் இந்தியாவினுடைய திட்டக்குழு தலைவராக இருந்தவர், பிளானிங் கமிட்டியுடைய சேர்மனாக இருந்தவர். பிளானிங் கமிட்டியினுடைய வேலை என்னென்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிதி ஃபண்டு அலாட்மெண்ட் பண்ணுறது. அப்படிப்பட்ட ஒரு தடவை ஒன்று வந்து இவங்க வந்து போடுறாங்க. அவர் பேசிக்காக ஒரு காங்கிரஸ் நிலைப்பாட்டில் உள்ளவர் மாண்டே சிங் அலுவாலியா. இப்போ அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கானமிஸ்ட் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய எக்கானமிக் அட்வைசராக இருக்கிறாரு. அப்படிங்கும் போது அது வந்து செயல்பாடு ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க. ஊழல் ஒழுக்கி இருக்க பேசிக் லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டிரான்ஸ்பிளண்ட்டாக ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அப்படிங்கிற போது செயல்பாடுகள் தான் அங்கே சொல் விஷயம் கிடையாது, செயல்கள் தான்.
அப்போ இவர் செயலில் இருக்கிறார். சிலர் வாய் சொல்ல மட்டும் இருப்பாங்க. இதை எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு நம்ம செயலில் காட்டுவோங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கார். பேச வேண்டிய இடத்துல பேசுகிறார், அறிக்கையாக வருது. இப்போ நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னு பேசி என்ன ஆயிரப்போகுது? ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கம் என்ன செய்யுதோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து இந்த காவேரி நீர் பிரச்சனை சம்பந்தமாக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா போக போகிறாரு. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவர் போனாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அவர் போகிறதுனால யூஸ் இருக்குன்னு நீங்கள் நம்ம நினைக்கிறீங்க? எப்படி பார்க்கணும்னா, அது வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. காவேரி நிதிநீர் மேலாண்மை ஆணையம் இருக்குது, போர்டு இருக்குது. இப்போ அந்த போர்டு பிரகாரம் தான் தண்ணி திறந்து விட்றாங்க. இப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, மேகதாதுவில் நம்ம டேம் கட்ட போகிறோங்கிறாங்க. மேகதாதுவில் அணை கட்ட போகிறோம். அந்த அணை எது கட்டுறோம்? பெங்களூருடைய குடி தண்ணீர் தேவைக்காகன்றாங்க. உலகளவில் ஒரு சட்டம் இருக்குது. குடி தண்ணீர் தேவைக்காக நீங்கள் டேம் கட்டினீங்கன்னா வழக்கு போட முடியாது. வழக்கு போட்டால் நிற்காது. இவங்க முக்கியமாக அதை பார்க்குறாங்க. அதை விட இன்னொரு சட்டம் இருக்குது இந்தியாவில். என்னென்னா, கடைக்கோடி மாநிலத்தினுடைய கன்சிடர் இல்லாமல் டேம் கட்டக்கூடாது. இப்போ காவேரி உற்பத்தி ஆகுதுன்னா கடைக்கோடி மாநிலம் தமிழ்நாட்டினுடைய இது இல்லாமல் கோர்ட்டுக்கு போனாலும் அவங்க நிற்க முடியாது. இப்போ அவங்க நாசுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, குடித்தண்ணீர் தேவைக்கு அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வராங்க. சட்ட ரீதியாக நம்மளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மாநிலம் அண்டை மாநிலம் ஒரு காலத்தில் ஒன்றிணைந்த மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகாலாம் ஒன்றோடு ஒன்றாக இருந்தவங்க தான். இன்றைக்கி அது மொழி வாரியாக பிரிக்கப்பட்டு அது கர்நாடகாவாக இருக்குது. இப்போ அண்டை மாநிலத்தோடு நம்ம வந்து சுமூகமான ஒரு உறவில் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா இங்கே இருக்கிற தமிழர்கள் நிறைய பேர் அங்கே வாழ்கிறாங்க. அங்கே இருக்க கன்னடம் பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அப்போ ரெண்டு மாநிலத்தினுடைய உறவுகள் பாதிக்கக்கூடாது. இப்போ முக்கியமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவினுடைய உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா வந்து சிஎம் விஜய் அவர்களை பார்த்துட்டு போனார். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த போதை ஒழிப்பு சம்மந்தமான அங்கே ஒரு கேம்பெயின் நடத்துகிறாங்க. அப்போ பார்டரில் வந்து நம்ம வந்து செக் பாயிண்ட்ஸை வந்து அதிகப்படுத்தணும், அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு ஒரு கிவ் அண்ட் டேக்கில் இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் போகிறதுல வந்து உடனே தண்ணி நாளைக்கு காலையில் போய் அவர் வந்து கேடி சிவகுமார் வந்து திறந்து விட மாட்டார். இரண்டு மாநில உறவுகளை வந்து நட்பு ரீதியாக மாற்றுறதுக்குல அது முக்கியம். அண்டை மாநிலத்தோடு நட்பை உறவை பலப்படுத்துறது ரெண்டு மாநிலத்துக்கான வளர்ச்சியை உண்டு பண்ணும். அப்போ ஒரு வாதத்தை வைக்கிற போது அவங்க வந்து பண்ணலாம், ஒரு கன்சிடர் பண்ணலாங்கிற மாதிரியான அவங்க விஷயத்தை பண்ணுவாங்க. ஆனால் இது பின்னாடி அரசியல் இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த மேகதாது வச்சு தான் கர்நாடகா அரசியல் பண்ணுறாங்க. அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அங்கே யாராக இருந்தாலும் சரி, அந்த மேகதாது காவேரி இங்கே வச்சு தான் அங்கே அரசியல் ஓடுது. அப்போ ஒரு மாற்றம் வருவதை காட்டில் ஒரு நட்பை பாராட்டி ரெண்டு மாநிலத்துக்கான ஒரு நட்பு ரீதியான உறவை பலப்படுத்துறதுக்கான விஷயமாக அது பயன்படும். மற்றபடி வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்க தான் செய்யுது. இந்த முக்கிய பிரச்சனைக்கே வந்து திமுக தான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உண்மையாகவே திமுக தான் காரணமா சார்? இல்லை, அது ரெண்டு மாநிலத்தையும் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தான். அது வந்து நம்ம திமுக அங்கேருந்து அன்றைக்கி காங்கிரஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தாண்டி ரெண்டு மாநிலத்தையுமே இந்த காவிரி இஷ்யூ வச்சு ஒரு அரசியல் நடக்குது. அந்த அரசியல் வந்து இன்றைக்கி வந்து அதை கைமீறி இன்றைக்கி போயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த மாதிரி ஜெயலலிதா வந்த பிறகு தான் அந்த போர்டே கொண்டு வந்து அதுக்கு பிறகு எவ்வளோ இத்தனை டிஎம்சிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை தாண்டி அன்றைக்கி யார் ஆட்சியாளர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் அதிகப்படியான ஆட்சியில் இருந்தார். இருந்தாலுமே ரெண்டு பக்கமுமே ஒரு அரசியல் இருந்துச்சு. திமுக அன்றைக்கி ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா குறைவான நாட்கள் தான் திமுக இருந்துச்சு. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர முடியும். அப்போ அதே அதிமுக தான் ஆட்சிக்கு இருந்துச்சு. இருந்தாலுமே திமுக வந்து 1924 1974 வரைக்கும் அந்த ஒப்பந்தம் 50 வருஷம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அது மறுபடியும் வந்து கரெக்டாக அந்த ஒரு இது பண்ணுறதுக்கு தவறிட்டாங்க. அதுக்கு பிறகு 77 அதிமுக ஆட்சி வந்துச்சுல, அதை அவங்க வந்து ரத்து பண்ணியிருக்கலாம், நீக்கியிருக்கலாம். நல்லா உறவு இருந்துச்சு. எல்லாமே அரசியல் தான். ரெண்டு கட்சியிலுமே மாறி மாறி அந்த ஒரு சில விஷயங்களில் கோட்டை விட்டாங்க. கடந்த 50 வருஷத்தை ஆட்சி பண்ண திமுக அதிமுக ரெண்டு பேருமே. திமுக ஒரு 50 வருஷம் ஒப்பந்தம் போட்டுருந்தா கூட அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அதிமுக 15 வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு. அவங்களும் அதை கேன்சல் பண்ணாமல் விட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் கல்வி மாநில பட்டியலுக்கு போனது. கல்வி மாநில பட்டியலுக்கு போனதுக்குமே இந்த மாதிரியான ரெண்டு மாநில அரசுகளுமே அன்றைக்கி இருந்த அரசாங்கம் அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே மாநில பட்டியலுக்கு மாற்றிருந்தாங்கன்னா அது இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து நம்ம நீட் வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இருக்காது. இது ரெண்டு கட்சியிலுமே அன்றைக்கி செய்ய தவறிய ஒரு விஷயம் தான் அது. சார், இப்போ வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சியில் இந்த காவேரி பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாரு, சட்ட ரீதியாகவும் மூவ் பண்ணுறாங்க. அது ரெண்டையுமே கையில் எடுக்கிறார். அப்போ இதுக்கு பின்னாடி அங்கே ஒரு அரசியல் இருக்குல்ல. இப்போ காங்கிரஸ் மட்டும் அங்கே முடிவெடுக்க முடியாது. காங்கிரஸுக்கு பின்னாடி அங்கே ஒரு பாஜக அங்கே ஒரு அரசியல் பண்ணுவாங்க. கன்னட அமைப்புகள் இருக்குது. அப்படிங்கும் போது அது ஒரு தீராத பிரச்சனை. நீதிமன்றம் மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும். அது வரைக்கும் ஒரு முயற்சி இவர் எடுக்கிறார், அவ்வளோதான். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதுக்கு நன்றி சார்.